ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்குதா? நான் தான் உங்க ஆஷா ரைடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உதயகிரி கோட்டை. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து தக்கலையில புளியூர்குறிச்சி அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்கு மக்களே இந்த உதயகிரி கோட்டை. இது நாகர்கோவில் வந்து கரெக்டா 14 கிலோமீட்டர் தான் இந்த உதயகிரி கோட்டைக்கு. இதே நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து வரணும்னா மார்த்தாண்டம் வந்து தக்கலையிலேருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த புளியூர்குறிச்சி வந்தீங்கன்னா நம்ம இங்கே உதயகிரி கோட்டை வரலாம். இங்கே பின்ன என்னன்னா திங்கள் வந்து இங்கே வந்து லீவு. இந்த உதயகிரி கோட்டை வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது மக்கள் இந்த கோட்டை. நம்ம இப்போ உதயகிரி கோட்டைக்கு உள்ளாடி வந்தாச்சு. வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது இடது சைடு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. அதே போல் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா 500 ரூபா. நம்ம கேமராவில் எடுக்கணும்னா 150 ரூபா. இந்த மாதிரி நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளாடி போகணும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆர்ச் இருக்குது. அது வழியே நம்ம உள்ளாடி போகணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கோட்டு இங்கே டிக்கெட் எவ்வளோ ரூபா? டிக்கெட்டு 30 ரூபா. கடலுக்கு சின்ன 5 வயசு இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவை. ஓ, அல்ல பிள்ளைங்களுக்கு 5 வயசு மேலே எல்லாமே ஒரே டிக்கெட். 30 ரூபா தான். அல்லாமல் நம்ம இங்கே வீடியோ எடுக்கணும்னா கேமரா வந்துட்டு சாதாரணமாக கேமரா கொண்டு வந்தால் 150 ரூபா. ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சுன்னா 500 ரூபா. அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் தான் உண்டு. அது பிள்ளைங்களை பொறுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். வரலாறு மேலக்கூடியது இங்கே வந்து 350 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இல்லைன்னா அவங்க வந்துட்டு டச்சு போட்ட தளபதி அவரை வந்துட்டு மார்த்தாண்ட மகாராஜா காலத்தில் பிடிச்சி கொண்டு வந்தது. இங்கே கொண்டு வந்து சிறை வச்சாங்க. அவங்கள தளபதியாக்கி அவரே எங்கள் குண்டுகள் எல்லாம் தயார் பண்ணி அவங்கள்ட்ட அந்த பழைய அங்கே உள்ள வெளிநாட்டில் உள்ள அந்த இதில் இங்கேவே இவங்க எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கி இவங்கள தளபதியாக நம்பிக்கையாக வச்சு எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவருடைய கல்லறை ஒன்று இருக்குது. இதில் இருந்து ஒரு 200 மீட்டர் மேலே போயாச்சுன்னா இதுனா என்னக்கூடிய ஒரு கலர் அங்கே இருக்குது. அவரும் அவருடைய பிள்ளைங்கள்ட்ட அவருடைய குதிரை நாய் எல்லாமே அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கு. அது பார்க்கலாம். பின்னா ஒரு நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பார்க் இருக்குது. அது போக வந்து இந்த மான் பார்க் ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்துக்கலாம். மற்றபடி இயற்கை நிறைந்த மரங்கள் நிறைய இருக்குது. இயற்கை மூலிகைகள் செடிகள் அதிகம் இருக்குது. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான். நம்ம ஒன் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மக்களே, நம்ம இப்ப டிக்கெட் எடுத்தாச்சு. அவங்க சொன்னதை கேட்டீங்களா? அந்த சார் சொன்னதை கேட்டீங்களா? அப்ப இங்க நமக்கு பார்க் இருக்கு. இதுல உள்ள ஹிஸ்டரி எல்லாம் அவங்க வந்து அழகா சொன்னாங்க. நம்ம நீ அதை பத்தி ஒன்னொன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு காட்டி தரேன். அதனால வீடியோ ஒன்று ஃபுல்லா பாருங்க. யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளாடி நம்ம வரும்போது ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கையில் வந்து பைசா எடுத்து தான் வரணும். எங்கேதான் நம்ம உள்ளாடி என்ட்ரன்ஸ்லையும் டிக்கெட் வாங்க முடியும். ஜிபே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி வராதுங்க. பைசா எடுத்துட்டு வாருங்க மக்களே. எனக்கு கையில இருக்கல பூ பாத்தீங்களா? இதான் மக்களே நாகலிங்க பூ. இந்த பூ வந்து எதுக்கெல்லாம் எடுப்பாங்கன்னா ஸ்ப்ரே ஜெயக்கு எடுப்பணும். அப்புறமா பொம்மை, மர பொம்மை, அட்டைப்பட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது வந்து பயன்படும். இதை மணத்தி பார்த்தா மயக்க வரும்னு எல்லாம் சொல்லணும். அப்படி இந்த பூ வந்து நிறைய இதுக்கு பயன்படுது பாத்தீங்களா? ஏன் இது நாகலிங்க பூன்னு சொல்றேன்னா மேல பாத்தீங்களா அப்படி படம் அடிக்கிறது போல அது வந்து ஷேப் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த பூக்கு நாகலிங்க பூன்னு சொல்லணும். இந்த மரத்தை பாருங்க மக்களே, இதுதான் அந்த மரம் பாத்தீங்களா? மேல எல்லாம் பெரிய நிறைய பூவெல்லாம் நிக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதுலயே நிக்குது பூ. இது சின்ன சின்ன மொட்டுகள் எல்லாம் நிறைய நிக்குது. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நீங்க உதயகிரி கோட்டை வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிகள் எல்லாம் பார்க்கலாம். நேருங்கள் புறா அப்படி வெளியே வந்து நிக்கு பத்தியெல்லாம். கருப்பு புறா, அப்புறமா வெள்ளைக்கலை புறா எல்லாம் நிறைய புறாக்கள் இருக்கு. அது அடுத்தது கிளின்னு எனக்கு நல்லா பிடிக்கும். அது சின்ன சின்ன குருவி நேருங்க சூப்பரா இருக்கு. வா, அந்த மாதிரி குருவிகள். அடுத்து இங்க ஒண்ணு மட்டும் பாவம் தண்ணிய நிக்குது நேருங்க. அதுக்கு வெய்ய நினைச்சு அதனாலதான் அது தனியா விட்டுருக்கு பத்தியெல்லாம். இதுக்கு பேர் என்ன தெரியலையே. தெரிஞ்ச ஒண்ணு சொல்லுங்க.
பாவம். ஒத்தையில விட விடாது, எந்த உயிரினத்தையும் நம்ம ஒத்தையில விட விடாது. ஒத்தையில விட்டா அது இந்த மாதிரி தனிமையில இருக்கும்போது ரொம்ப அது கஷ்டமா ஃபீல் பண்ணோம். நம்மளே ஒரு ரூம்ல நம்மள கொண்டு தனியா அடைச்சு வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு மாதிரி இருக்கும், என்ன பேசணும்னு தெரியாது. அதே போலதான் இதையும் தனியா அடைச்சு வச்சிரு பத்தியெல்லாம் பாவம், அது ஒடுங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாமே சேர்ந்து நிக்குது. இங்க எல்லாம் சேர்ந்து நிக்கனால அது எவ்வளவு அழகா மாறி மாறி விளையாடிட்டு இருக்குது. இதுதான் ஒத்தையில இருக்கிறதும் நம்ம சேர்ந்து இருக்கிறதும் உள்ள வித்தியாசங்கள் பத்தியெல்லாம். அதுக்கு அடுத்து நம்ம இங்க வரும்போது முயல், வாவ் சாம கட்டியில வேற லெவல்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய முயல்கள் இருக்கு, எல்லா கலர்லயும் முயல் இருக்கு பத்தியலா. வெள்ளை கருப்பு, கருப்பு வெள்ளை கலந்தது பெரிய முயல் இருக்கு பாருங்க. அதுக்கு கண்ணு பார்க்கக்கு ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கு அந்த பெரிய முயலை பார்க்கக்கு. அப்படி இங்க நிறைய முயல்கள் இருக்கு. அது என்கிட்ட பேசுது பத்திலா, ஹாய் கட்டின உடனே ஹாய் பத்திலா. எனக்கு பாஷை அதுக்கு புரிஞ்சிருக்கு. கீழே உட்கார்ந்துட்டு இருந்தது, நான் ஹாய் காட்டின உடனே அது எழும்பி நின்று சூப்பரா நிறுங்க நல்லா விளையாடுது. இது வெள்ளலி, அங்கன்னு இருக்கு நீர் எத்து பாக்குது, அங்கன்னு இருக்கு பத்திலா. அப்படின்னா ஜூடிய போட்டிருக்காங்க, செமையா இருக்கு. மக்களே அங்க பாருங்க மலை பாம்பு, அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அதை சுருண்டு எடுத்து நீருங்க தொலை உள்ள வச்சுட்டு கிடக்குது பத்திலா. அப்போ என்ன பெருசு, நல்ல உறக்க ஆளு மலை பாம்பு. அதுக்கு அடுத்த கிட்ட ஒரு பாம்பு கிடக்கு, அது நல்ல பாம்பு படம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ பத்திலா பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கு. அப்போ என்னால இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கா எல்லாமோ. அடுத்தது இங்க ஒரு ஆள் இருக்காரு மக்களே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இருங்க, அழகான ஒரு மர நாய் இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு. மாங்க எல்லாம் தின்னி முடிச்சிருக்கு. அது பார்வை பாருங்க, அப்படியே டாக் போலயே இருக்கு. வாவ் செம்ம அழகா இருக்குல்ல, அழகா போட்டோ போஸ் எல்லாம் தருது, நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க உதயகிரி கோட்டைக்கு வந்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரும்போது 30 ரூபா டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். வளர்ந்தவர்களுக்கு 30 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது. உடையகரை இருக்குன்னு காட்டி தரட்டா, அந்த சின்ன உடையகரை கட்டியலான்னு இங்க இருக்குங்க. ஹாய் ஹாய், என்னுடைய கிஃப்ட் பத்திரா ஹாய். அது ஹாய் எழுச்சு காட்டுச்சு. வா வா குட்டி இங்க இந்த குட்டி குரங்கு பார்க்கலாம். அங்க பெரிய மர நாய், நல்ல உறக்கம், க்ஷீணமா இருக்கு, டியூட்டிக்கு எல்லாம் முடிச்சிட்டு அங்க நல்ல உறக்கம் வச்சிருக்கு. அடுத்து அங்க 2 பேர் அங்க இருக்கணும். யாரோ ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்க, அந்த ஜூஸை குடிச்சிருக்கு. எங்கோட்டு பிச்சனும் எங்கோட்டு எடுக்கணும்னு தெரியல. ஒரு ஜூஸுக்கு 2 பேர் அடி கட்டியலாம், நம்மள்ட்ட கொடுக்கணும் இல்ல. இங்கோட்டு குடி அங்கோட்டு குடி, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் வாங்கி போடுன்னு. ஏய் அங்கோட்டு குடி, ஏய் ஏய். குடிச்சது எப்படியோ ஒரு வழியா எங்கோட்டு குடிச்சுன்னு கண்டுபிடிச்சு. வந்துடாத, எனக்கு வேண்டாம், வாங்கி போடுன்னு இன்னும் நல்லா நிக்குது. ஒட்டோலி வருது போ, எல்லா ஜூஸும் கலைஞ்சு அழகா இருக்கு உண்மையிலே. இந்த மாதிரி நம்ம வெளியே இதுக்கள் கூட எல்லாம் பேசும்போது சூப்பரா இருக்கு. அப்படி நமக்கு என்ன கவலை இருந்தாலும் மறந்து போங்கிட்டலாம், செம்மையா இருக்கு. உங்களுக்கு இதே போல லீவு நாள் வீட்டில் இருந்து நேரம் போகலைன்னா உதயகிரி கோட்டைக்கு வாங்க மக்களே, உங்களுக்கு சூப்பரா டைம் பாஸ் ஆகும். அப்படி இங்க பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம அங்கங்க போனா இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னா பார்ப்போம் வாங்க. நம்ம அங்க இருந்து எல்லாம் பார்த்துட்டு வரும்போது டயர்ட் ஆகல, அதுக்கு வேண்டி இருக்க அழகா பெஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பத்திலாம். இதெல்லாம் நம்ம இருந்துட்டு அடுத்தது நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தா சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ அடுத்தது அப்படி நேரம் போகணும் கிட்டலாம். நேரம் போகும்போது அடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. இங்கே ஆனால் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேஸ்ட் பாக்ஸு நம்ம மெயின் அந்த டூரிஸ்ட் இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த வேஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இதில் வேஸ்ட்டை போட மாட்டணும், கண்ட இடத்துல எல்லாம் வேஸ்ட்டு போடணும். அப்படி கண்ட இடத்துல ஒன்று வேஸ்ட்டு போடாமல் இருக்கிற அந்த வேஸ்ட் பாக்ஸில்
வேஸ்டெல்லாம் போடுங்க சரி. எங்கேதான் அந்த இடம் பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பின்ன அப்படி வரும்போது 2 சைடும் பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ், அழகான குரோட்டன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக நட்டு விட்டுருக்காங்க. ஒரே கலர் சூப்பராக இருக்குது. நம்ம தேசிய என்னடே யாரை கேட்டாலும் சொல்லணும் அப்படிதான். நான் மயில், அந்த மயில் தான் இங்க நிக்கு நீருங்க. வா செம. அது தோகை கூட விரிச்சு வச்சிருப்ப இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாவ், மயிலே மயிலே இறகை போடு. பத்தில மக்களே ஒருத்த மயில் நிக்குது. அங்க இன்னொன்னு பெரிய மயில் நிக்கு கிட்டியல, அதுக்கு தோகையில நல்லா இருக்கு. சூப்பர். அப்படி 2 ஒரு ஜோடி மயில் நிக்கு. பீட்டன் எங்கடக்கா சின்ன வயசுல இந்த மயில் பீட்டை இருக்குல்ல, இந்த மயில் பீட்டை எடுத்து புக்குக்குள்ள வச்சா குட்டி போடும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அதனால ஒரு பீட்டை கிட்டினால அது புக்குக்குள்ள வைப்பேன் கிட்டீங்களா, வச்சு பார்ப்பேன். ஆனால் குட்டி போடாது. அது என்ன கண்டது எல்லாம் என்ன கண்டது ஓட ஓடி வருது. ஏண்டே ஹாய் மயிலே, ஒரு இறகு தருவியா? நம்ம பேசுறதெல்லாம் புரியுது, அப்படியே சேவை காட்டுது. பா இதுல செமையா இருக்குல்ல. ஹாய், கலர் நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் நான் வந்து மயிலை இவ்வளோ கிட்ட நின்று பாக்கியது. கோகோ நிருங்க, கோகோன்னு சவுண்டு தருது. அதெல்லாம் தூரத்தில் நின்று பார்த்துருக்கு. இன்னைக்கு அது எனக்கு கிட்ட ஓடோடி வந்துச்சு. ஹாய், நல்லா இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. அந்த நீலமும் இல்லை பச்சையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வித்தியாச கலரா இருக்கு. கண்ணை பாருங்க, கண்ணுல மை போட்டே அழகா இருக்கு. இதுதான் மக்களை இயற்கை அழகு. இப்ப நிறைய பேர் இயற்கை அழக செயற்கை அழகுன்னு சொல்லி மாத்திட்டே இருக்குன்னா அதெல்லாம் வேஸ்ட். எப்பவுமே இயற்கை தான் மக்களே அழகு. மயில் மயில் வா 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 வா, அடுத்த வருது நான் கூப்பிட்டு விடுறேன். வா 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 வா, ஓடி ஓடி ஓடியா. நமக்கு ஏதோ சொந்த பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடி ஓடி ஓடியா. பா 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 அப்படி நிக்குது. நான் ஏன்னா நல்ல பழக்கம் இருக்குன்னு எனக்கு இங்க இருக்குனால அவங்க பழக்கிதான் வச்சிருப்பணும். அதாக்க நம்ம பேசுறதெல்லாம் புரிஞ்சு அது வந்து ஓடி வந்தது. வரும்போது அந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நம்ம அது அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கங்க தொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. தண்ணி என்னெல்லாமோ கிடக்கு. ஆனால் இங்கே யாரோ உண்டு நினைக்கேன். அதுக்குள்ள அடையாளம் எல்லாம் இருக்கு. ஆனா யாருன்னு தெரியல. நம்ம பார்ப்போம் யாருன்னு. இருங்க, யாரா இருக்கும் இதுல? யாரு இருக்குதுன்னா மான் இருப்பாங்க கிட்டியலா. இதுல மானு தான் இருக்கும். அந்த சைடு தான் காண. நான் மானை காட்டி தரேன். இந்த சைடு பாருங்க, பெரிய அந்த முழம் கம்பெல்லாம் விழுந்து கிடக்கு. யாரோட அம்புட விழுந்து கிடக்கு. அப்போ எம்புடு கம்புவா. இந்த முளங்கம்புல என்னெல்லாம் செய்யணும், நம்ம சேனல்ல இந்த முளத்துல என்னெல்லாம் வீட்டு தேவையான பொருட்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. நான் தோட்டைகள்லாம் நல்ல கம்பு கட்டியலாம். நம்ம இடத்துல விழுந்து கிடந்தா தோட்டைக்கு எடுத்து போகணும். ஏன் இல்லை விட்டகை எடுத்து போகணும். இஞ்ச வந்து உள்ள நாள கிடக்கு கட்டியலாம். இதே வெளியே எங்கேயும் கிடப்பி அழுவ படப்பட பறக்கந்து போகணும் வீட்டுக்கு தோட்ட கம்புக்கு. அதுதான் மக்கள் எல்லாரும் செய்யுது. நானும் அப்படிதான்டே. நல்ல கம்பா இருந்தா நீளத்துல எடுத்து வந்து போகணும். தோட்ட கம்புக்கு நிறைய கிடக்கு. பாவம், இது நட்டு எடுத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பணும். இடமும் சுத்தி வரும்போது அங்கங்க இருக்கு பெஞ்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. ஏன்னா அழகா நம்ம இருந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்து அடுத்த நேரம் எல்லா இடமும் பார்த்துட்டு அடுத்து நம்ம நடந்து போக்கு எல்லா சைடுமே அப்படி வச்சிருக்காங்க. பிள்ளைங்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆகும். தக்கல அடுத்திருக்கிறது இந்த உதயகிரி கோட்டை. நிறைய இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த இடம் போனா கொள்ளான்னு சொல்லி தோணும். நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நாகர்கோயில இருந்து 17 கிலோமீட்டர் தான் மக்களே இந்த உதயகிரி கோட்டைக்கு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உதயகிரி கோட்டைக்கு வந்துட்டு போங்க. உள்ள யாரும் போது 30 ரூபாயா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் கிட்டேலா. என்னத்த இருக்க போது அப்படி நினைச்சேன். ஆனா 30 ரூபா கொடுத்தாலும் நல்ல பிரோஜனமா இருக்கு கிட்டேலா. நான் வந்து குரங்கிட்ட பேசினேன், மயிலிட்ட பேசினேன். நீங்களே பாத்தியெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டி தந்தேன். இன்னும் நமக்கு நிறைய பிரோஜனம் உள்ள விஷயம் இருக்குன்னு தோணுது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இன்னும் இது மட்டும் இல்ல மக்கள், இன்னும் நிறைய ஏக்கர் கணக்காட்டாக இங்க கிடைக்கிது உள்ள. அடுத்து ஒன்னொன்னா போய் பார்ப்போம்.
ஒரு ஸ்விம்மிங் பூல் கிடக்குன்னு சொன்னேன், அதுதான் மக்களே இது. இதுல 4 வாத்து வரும்போது குளிச்சுட்டு நின்று அது இப்ப எல்லாமே வெளியே வந்துட்டு எங்களை கண்டதும் பெரிய வாத்து பத்திலோ அப்படியே அதை உள்ளாடி வரட்டாலும் கேட்டீங்களா? சூப்பர், அடிபொலி. வாத்து எப்பவுமே சேர்ந்துதான் போவோம், சிங்கிளா போவாது எல்லா வாத்தும். ஆமா நீ அதை வெரைட்டி அப்படி உள்ளாடி ஆக்கும், பாவம் போவாது. ஒன்னு சச்சு நான் ஒரு பக்கம் போறேன், அது ஒரு பக்கம் போகுது. சரி அது போட்டு, இதுதான் அதோட குலைக்கேடு. அதுல சின்ன சின்ன மீன் எல்லாம் நிறைய கிடக்கு உள்ளாடி, நிறைய மீன்கள் கிடக்கு. வா, நிறைய மீன் இருக்கு, சைடுல நிறைய மீன் வந்துருக்கு. உள்ளாடி எவ்வளவு மீன் இருக்கு, நிறைய மீன் இருக்கு மக்களே, கூட்டமா இருக்கு பத்திலா. வா, அங்க உள்ளாடி பெரிய மீன் எல்லாம் நிறைய இருக்கு, பேரு தெரியல. வா சூப்பர். ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம அதுல போட்டதும் எல்லா மீனுமே ஓடி கரைப்பக்கம் நிறைய வருது. மக்களே இது என்னன்னு தெரியுதா? இதான் மக்களே வாழாங்கொட்டை. இதை தள்ளி நம்ம தின்னா உள்ள பருப்பு இருக்கும், நல்லா இருக்கும், பாதாம் பருப்பு இருக்கும், செமையா இருக்கும். நல்ல கல் வச்சுதான் தள்ளணும் கிட்டீங்களா, நல்லா இருக்கும். திஞ்சதான் கிடச்சு மக்களே. அங்கங்க நிறைய ஜிராஃபி நிக்கு, பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு கிட்டீங்களா? நீ உண்மையான ஜிராஃபி போல சூப்பரா இருக்கு பத்தியா. அதுக்கு அப்படி இங்க ஜிராஃபி நிறைய கண்டு நான். ஜிராஃபி இது வந்து கலர் எல்லாம் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும், பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டா இருக்கும். அதனால இங்க உள்ள அதிகாரிகள் கவனத்துக்கு நீங்க இதை இன்னும் மெயின்டைன் பண்ணி இதை வந்து பராமரிச்சு எடுங்க, அப்ப இன்னும் வந்து பார்க்க நல்லா இருக்கும். மக்கள் வந்து செல்ஃபி எல்லாம் எடுப்பேன் எதுக்க கூட, அதனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வைங்க. இது என்னுடைய வேண்டுகோள், சரியா மக்களே? இது என்ன பூன்னு தெரியுதா? இதான் மக்களே கம்மல் பூன்னு சொல்லணும், குட்டி சன்ஃபிளவர்னு சொல்லணும். சின்னதுல இது கம்மல் பூன்னு சொல்லி இதை இருக்குல்ல தண்டை இப்படி எடுத்துட்டு கம்மலை எல்லாம் மாட்டணும், நல்லா இருக்கும். இதுல கம்மல், நெத்தி சுட்டி, மாலை எல்லாம் பண்ணி நான் விளையாடி இருக்கு. இதெல்லாம் 90s கிட்ஸ்ல உள்ளவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். பத்தியில எவ்வளவு அழகா இருக்கு, பாக்கக்கே சன்ஃபிளவர் பூ போல இருக்குல்ல. நான் இது குட்டி சன்ஃபிளவர் தான் சொல்லுவேன், நல்லா இருக்குல்ல, மஞ்சள் கலர்ல செம்மையா இருக்கு. ஸ்விம்மிங் பூல நடுவுல இந்த மாதிரி கெட்டி வச்சிருக்கு. அச்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடை போல தெரியுது. நம்ம இனி உள்ளாடி போய் பார்ப்போம். மீன் எல்லாம் அழகா தெரியுது, ரெண்டு சைடும் நடக்க செமையா இருக்கு. மீன் மேல இருக்கு, நிறைய மீன் அழகா. இந்த சூட்டுல வாத்து குளிச்சு நீச்சல் அடிச்சுட்டு நான் விரட்டி விட்டேன், பாம்போல இருக்கு. குடைக்குள் மழை செமையா இருக்கு பத்திலா. நல்ல மழை பெஞ்சிடுவீங்க இதுக்குள்ள இருந்தா நான் மட்டும் நனையாது இருப்பேன், இது எல்லாரும் ஒண்ணு நல்லா இருக்கு. இதுல நம்ம போட்டோ ஷூட் எல்லாம் இங்க வந்து எடுத்தா செம்மையா இருக்கும் கிட்டீங்களா. நல்ல இடமாக்கு, இந்த போட்டோ ஷூட் எடுக்கலாம் செம்மையான இடமாக்கும் இந்த உதயகிரி கோட்டை. எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பண்டே உள்ளது, எப்படி யோசிச்சு பறக்கி கட்டி வச்சிருக்கு பத்திலா. இதுவும் அப்படிதான், எல்லாமே நல்ல வித்தியாசமா நல்லா இருக்கு. எல்லாமே சிமெண்ட் மரம் போலே வச்சிருக்கு பத்திலா. ஆனா எல்லாமே இது சிமெண்ட் ஆக்கம் ஃபுல்லா நல்லா இருக்கு. நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது மானை காணல, இப்ப மான் வந்து வர அவங்க வந்து பில்லு கொண்டு போடுறாங்க. இப்ப மான் வரும் பார்ப்போம். உள்ளாடி 2 மான் நிக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து காணல, ஆனா உள்ளாடி நிக்கு. இப்ப எங்க சாப்பிட வரும், அது பயந்து நிக்கு, நிறைய ஆட்கள் சுத்தி வளைச்சு நிக்கனால அது வரைக்கும் பயந்து அப்படி பம்மி நிக்குது. நம்ம இந்த டூரிஸ்ட் இடத்துக்கு எல்லாம் போனா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வந்ததுக்கு அடையாளமாண்டி பேர் எழுதி வைப்பணும். நம்ம கன்னியாகுமரி போனோம்னா அங்க லைட் ஹவுஸ் பக்கத்துல அந்த செவுத்துல எல்லாம் நிறைய பேர் கிறுக்கி பறக்கி வச்சிருப்போம். அதே போலதான் இங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு என்ன இருக்குல்ல முழங்கம்பு, இதுல எல்லாம் அங்க காற்றெல்லாம் போட்டு பேரெல்லாம் எழுதி வச்சிருக்குமே இருங்க பத்தில. நிறைய ஒரு இடம் விடல, போன் நம்பர் வேற எழுதி வச்சிருக்கு, ஒரு இடம் பாக்கி வச்ச மாட்டேன்.
மொத்தத்தில் அங்கே உள்ளாடி பேர் எழுதி வச்சிருக்கு. இங்கே உதயகிரி கோட்டையில் நம்ம மட்டும் என்ஜாய் பண்ண போராது அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ண வேண்டியும் இங்கே அழகான ஒரு குட்டி பார்க்கெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கான ஊஞ்சால், சீசா அப்படி நிறைய விளையாட்டுகள் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா பிள்ளைங்கள் விளையாடியதை விட வளர்ந்த ஆட்கள் அழகாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கணும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெயிலாக இருக்குது. இதே நம்ம ஈவினிங் வந்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நம்ம வெக்கேஷன் டைமு லீவ் நேரம் எல்லாம் நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிப்போம். நீங்கள் இங்கே உதயகிரி கோட்டை வந்தீங்கன்னா அழகாக என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. மக்களே, இதை சுற்றி நம்ம பார்த்தோன்னா மூங்கில் நிறைய நிற்குது, மூங்கில் மரம். அதுக்குள்ளே காற்றுங்க நமக்கு படும்போது ரொம்ப தணுத்த காத்தாட்டு நல்லா இருக்குது, பார்க்கக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே இயற்கை, இந்த 4 சைடும் பச்சை பசுமையாட்டு சூப்பராக இருக்குது. பின்ன இடம் எல்லாம் ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. எனக்கு இப்படி பார்க்க வரும்போது ஊஞ்சல் ஆடக்கு நல்லா பிடிச்சோம். நானும் ஊஞ்சல் ஆடலாம் அப்படி நினச்சேன். ஆனால் எல்லாரும் மாறி ஆடிட்டு இருக்கணும். இதில் இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு இருக்க முடியாது, நம்ம தடிமாடம் இருக்குங்களா. சின்ன பிள்ளை ஒன்றுனா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல. இதுதான் மக்களே பாத்ரூம். பார்க்க சூப்பராக பல புதிய பாத்ரூம் போல இருக்குதுங்களா. புதிய பாத்ரூம் நீங்க பார்க்ல வந்தீங்கன்னா இங்க தான் இருக்குது பாத்ரூம். இங்க நமக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா உள்ளாடி போனாதான் தெரியுது அது ரொம்ப மோசம் மக்களே. ரொம்ப மோசம்னா தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த அளவு இந்த பாத்ரூம் இருக்குது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி இருந்துன்னா மக்கள் என்ன நினைப்பணும் சொல்லுங்களேன். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி செம்மையாக இருக்கும். நம்ம உதாரணமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டோம், முட்டம் பீச் போனீங்கன்னா அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் மக்களே, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. எமர்ஜென்சிக்கு இங்கே வரவங்க என்ன பண்ணணும்? எமர்ஜென்சிக்கு இங்கே ஒரே ஸ்மெல்லாக இருக்கு, உள்ள நிற்க முடியல, அப்படி கப்பு நாற்றம் அடிக்குது. அங்கே மட்டும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 30 ரூபான்னு வாங்கிட்டு இங்கே நமக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி உள்ளாடி பார்க்கும்போது இப்படி நாம்போது என்ன. ஆனால் இங்கே பைப்பு எல்லாமே இருக்குது, டோரெல்லாம் புதிய டோரு எல்லாமே புதுசாக போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா எப்படி ஆக்கும்? இதே கொஞ்சம் பார்த்து எடுத்து நீட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த உதயகிரி கோட்டையில் இன்னும் நிறைய ஆட்கள் வருவாங்க. இப்போ எல்லாருக்குமே இது ரொம்ப எமர்ஜென்சி இங்கே. ஏன்னா பார்க்கக்குள்ள இடங்கள் நிறைய இருக்குது, நம்ம நிறைய நேரம் நின்று பார்க்கக்குள்ள இடமாக்க இந்த உதயகிரி கோட்டை. அதனால் தயவு செஞ்சு இந்த பாத்ரூம் சரி பண்ணுங்க. அந்த பாத்ரூம் சரியில்லை அப்படி நான் அதில் நின்று வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்களா. நான் வீடியோ எடுத்ததை கண்டிச்சு உடனே அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்து பாருங்க, நிறைய பேர் அதில் நின்று க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு தெரியும் இது வீடியோ கண்டிப்பாக வரும்னு சொல்லி அவங்க 4 சைடும் உள்ள அந்த வேஸ்ட் எல்லாம் பறக்கி அழகாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். இனி அப்போ அடுத்தட வரும்போது இந்த இடம் க்ளீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள ஸ்டெப் எடுத்தாச்சு, நினைக்கும் போது சூப்பராக இருக்கு. இதான் மக்களே நம்ம யூடியூபோட பவர் பற்றிலாம். ஒரு இடத்துல நின்று பேசினா போதும் உடனே வீடியோ வரும் அப்படின்னு பயந்து அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பாக வேலை செய்யணும் கிட்டீங்களா. அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இல்லையா குதிரை ஓட்டின ஃபேமிலி அவங்க இருந்தது அந்த வீடு. ஓ சரி சரி. இப்பவும் அந்த கேரளா கவர்மெண்ட் தான் அந்த இவ்வளோ இடம் இருக்குது. ஓ சரி, இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு. ஓ சரி. குதிரை ராஜா காலத்துல குதிரை ஓட்டினவங்க ஃபேமிலி. முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையா இருந்துச்சு. யாருக்கும் தண்டனை கொடுத்தா இங்க வச்சுதான் கொடுப்பாங்க. அப்புறமா இங்க ஒரு பெரிய கழுகு மரம் எல்லாம் இருந்துச்சு. அது இப்போ இல்லை, இப்போ அது ஒரு இடமே இல்லை. அந்த கழுகு மரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுனா ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல் அதுக்கப்புறம் ஒரு இடிஞ்ச ஒரு கட்டடம் கிடக்கு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இடிஞ்சு அந்த 4 செவுருனா இது அந்த ஜன்னல் இருந்தது
அப்படி தெரியுது பாத்தீங்களா? இது எந்த இடம்னா முன்னாடி ராஜாக்கள் காலத்துல குதிரை வளர்ப்பாங்களா அவங்கள வந்து இங்கதான் மக்களே தங்க வச்சிருக்கு. அந்த இடம் தான் இது. இது இப்பவும் அவங்க கையில தான் இருக்கு. நான் என்ன இது கட்டி வச்சிருக்கல, இதுதான் இங்க கண்ட்ரோல். அது இல்லாம அப்புறம் வேற ஒருத்தங்கள கண்ட்ரோல் இப்போ வந்து அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு மக்களே. நம்ம இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி இந்த கோட்டைகள் இருந்திருக்கு. முன்னாடி ராஜாக்கள் எல்லாம் இங்க வந்து வாழ்ந்திருக்குன்னு அப்படி சொல்லும் போது நமக்கு பெருமை. அப்படிதானே? கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு பெருமை. இங்க இருந்து நம்ம பத்மநாதபுரம் பேலஸுக்கு போக முன்னாடி ஒரு சுரங்க பாதையெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அது நாளட வாழ்க்கையில இப்ப அது இல்லை. அதெல்லாம் இப்ப அடைச்சு வச்சிருக்கு. முன்னாடி நிறைய பேர் இங்க இருந்து அங்க போகணும். ஆனா இப்போ அது இல்லை. இதுல இருந்து நமக்கு பத்மநாதபுரம் பேலஸும் ரொம்ப பக்கம்தான் மக்களே. முன்னாடி இந்த இடத்துல தான் சிறைச்சாலை இருந்துச்சு. யாராவது தப்பு பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல வச்சாக்க அவங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். அதாவது இந்த கழுகு மருன்னு சொல்லுவேன்ல, அதுல யாரை வச்சு பயங்கரமா இருக்கும் அந்த தண்டனை. நீங்க கேள்விப்பட்டிருக்குதீங்களா? கழுகு மரத்துல வச்சு தண்டனை எல்லாம் குடிக்கிறது. அது உங்களை என்னன்னு தெரிஞ்சவனு காமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதெல்லாம் பண்டு உள்ளவங்கள தான் தெரியும். இவ்வளவு நிறைய இருக்குது, என்னன்னே தெரியாது. பார்க்ல இருந்து வெளியே வரும்போது இங்க பாத்தீங்கன்னா நிறைய பச்சை கிளிகள் எல்லாம் இருக்கு. முன்னாடி இதுல கழுகு இருந்துச்சு, இப்போ இங்க கழுகு இல்ல, பச்சை கிளிகள் மட்டும்தான் இருக்கு. இந்த பச்சை கிளியை வந்து நம்ம வளர்க்கணும்னா அதுக்குள்ள லைசன்ஸ் எல்லாம் வாங்கினாதான் நம்மளால வீட்டுல வளர்க்க முடியும். நிறைய இருக்கு கூட்டம் கூட்டமா பேசுது. அங்க 2 இடம் இருக்கு. பெரிய கிளி அங்க உள்ளாடி இருக்கு பாருங்க, 2 இடம். அங்க 2 சின்ன கிளி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஃபுல்லா நிறைய கிளிகள், மேல எல்லாம் நிறைய இருக்கு கிளி. கிளி மட்டுமே இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்கு. பச்சை கிளிகள் தூண்டோடு அப்படி ஒரு பாட்டு உண்டு. எனக்கு இந்த பச்சை கிளி பார்க்காம அந்த பாட்டு தான் ஓர்மை வருது. அப்படி நம்ம அந்த பச்சை கிளியை பார்த்துட்டு மேலே போகும்போது திரும்பவும் 2 அழகான ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சலை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு. அப்படின்னா ராஜாக்கு கிரீடம் உண்டுல, கிரீடம் போல அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு. நல்லா இருக்கு அந்த கிரீடம். நமக்கு சுமையா இருக்கு. ஓகேலா? அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல என்ன கம்ஃபர்டபுளா இல்ல, இதுல சூப்பரா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நேரம் அப்படி ஆடிட்டு தான் நம்ம போ. பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க அழகான ஒரு ஷெட் வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு யாத்தமாக்கு யாரு வரும்போது. அதனால மக்களே இதுக்கப்புறம் போனீங்கன்னா அங்க வந்து காடாக்கும், அங்க அடைச்சு வச்சிரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அலௌட் இல்லை, விட மாட்டணும். கீழேருந்து வரும்போது சொன்னாங்க நீங்கள் அங்கே வந்து மேலே போடாது, அலௌட் இல்லைன்னா. இதோட ஸ்டாப். முன்னாடி இதில் வந்து நிறைய மீன்கள் எல்லாம் இருந்துச்சு, இப்போ அதோட காணல. நிறைய மான் நிற்குது மேலே தான் எல்லாம் வந்து நிற்கு மான். கீழே வந்து 2 மான் தான் பார்த்தீங்க, வந்து நிறைய மான் நிற்குது. இல்லை 1 2 3 4 5 6 நிறைய இருக்கு. அங்கே ஒரு குட்டி மான் எல்லாம் நிற்கும், நிறைய நிற்கு. ஃபுல்லாக இதுக்கு ஃபுல்லாக மான் மக்களே. நான் ஒரு பழைய கட்டடம் தெரியும் பத்தியலா. இதுதான் மக்களே முன்னாடி மீன் வளர்க்கிய இடம். இப்போ இதுல மீன் இடம் இல்லை, அதனால பால் அடைஞ்சு கிடக்கு. இதுவும் நம்ம வந்து அந்த கிளைகளை பார்த்துட்டு வரும்போது உள்ளாடி இருக்கு. எனக்கு இதுக்கு உள்ளாடி திரும்பவும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, ஒன்னா பார்ப்போம். இது உள்ளாடி போற வழி ஒரு போர்டு வச்சுட்டு அதுல ஒரு ஆரோ மார்க் வச்சிருக்கு. அது வழியே நம்ம போனோம். அதுல ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிச்சு. நடந்து வரும்போது பட்டர்ஃப்ளை ஷேப்ல அழகான ஒரு தொட்டி கூட கட்டி வச்சிருக்கு. ஆனா அதுல வந்து தண்ணி வந்து நிறைய தேங்கி நிற்கு. தண்ணியை பாருங்க, நிறைய தேங்கி நிற்கு. அதுல நிறைய கொசு எல்லாம் முட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுல இடத்துல இருந்து நம்ம அந்த கொசு வந்து நம்ம மேல வந்து கடிச்சுன்னா நமக்கு நிறைய நோய்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் சொல்லப்போனா சுகாதார சீர்கேடாக்கு. இதுல இருந்தாக்க டெங்கு, மலேரியா அப்படின்னு நிறைய நமக்கு காய்ச்சல், இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி தண்ணி தேங்கி கிடக்குது. வீட்டில எல்லாம் வந்து பார்ப்போம், தண்ணி தேங்கி கிடக்கா, சிரட்டை அந்த மாதிரி டயரு இதுல எல்லாம் தண்ணி தேங்கி கிடந்தா நமக்கு ஃபைன் போடணும். இந்த மாதிரி ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ல தண்ணி தேங்கி கிடக்குல, அப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும் சொல்லுங்க மக்களே? இதனால எவ்வளோ ஆபத்து. அதனால தண்ணி தேங்கி கிடைக்கிறத வந்து
அதை வந்து தண்ணியை மாற்றுங்க சரியா. இனி இதே போல் மழை பெய்யும் போது தண்ணி தேங்காமல் இருக்க என்ன வழி உண்டோ அதை நீங்கள் பண்ணுங்க மக்களே. அடுத்து அப்படியே நடந்து வரும்போது நமக்கு திரும்பவும் டயர்ட் ஆகல, அதுக்கும் ஒரு அழகான ஒரு ஷெட்டு கட்டி வச்சிருக்கு பற்றியலாம். இது மழை பெஞ்சாலும் நினையாது, நமக்கு வந்திருந்து ரெஸ்ட்டும் எடுக்கலாம். அதுக்கும் ஷெட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இதான் மக்களே மூலிகை தோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக மூலிகை தோட்டம் தான். இந்த அத்தி செடியெல்லாம் நிற்க பற்றியலாம். இதுதான் மக்களே அத்தி செடி, நெல்லி மரம் அப்படின்னு நிறைய செடிகள் எல்லாம் நிற்குது இதில் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மூலிகை செடியும் நிற்குதுன்னு இருங்க. இதுதான் திப்பிலி, திப்பிலி மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்து நம்ம சாப்பிட்டேன்னா கவ்வம் காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதில் ஒரு வகை தான் இப்போ எனக்கு இருக்குது திப்பிலி. இல்லை நாங்கள் அப்படியே நடந்து வரும்போது 2 கலர் உள்ள இருக்குது. இது ஒன்று யாருடைய பார்த்தீங்கன்னா கேசவ பிள்ளை. அவங்க வந்து 8/1/1968 இறந்துருக்கு. இப்போ நமக்கு 2025. அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துருக்கு பார்த்தீங்களா. இவங்க வந்து இந்த கோட்டையில் இருந்தவங்க தான். அதே போல் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கௌரி குட்டி அம்மா. இவங்க வந்து 19/7/1971 இறந்துருக்காங்க. இவங்களும் இறந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. இவங்க 2 இருக்கான கல்லறைக்குள்ளியாக இது. இதே இப்போ வெளியே போயிட்டு அங்கே உள்ள இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த வழியை நம்ம வெளியே வரலாம். வெளியே வந்துட்டு திரும்ப இந்த வழியை நம்ம அடுத்து உள்ளாடி போகணும். இந்த ஆர்ச் பார்த்தீங்களா, வடங்கு வந்து சூப்பராக இருக்குது. எல்லா 2 பக்கம் செடிகள் எல்லாம் நிறைய இருக்குது. செடி வந்து முன்னாடி எல்லா வீட்லேயும் நிற்கும். இந்த பேர் ஆலார்ச்சான் செடின்னு சொல்லுவேன். இதில் வந்து இது ஆரஞ்சு கலர், இது மஞ்சள் கலர், 2 கலர் நிற்கும் பற்றியில் ஆலார்ச்சான் செடியும் நிற்குது. இனி நம்ம இந்த வழியை போய் அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க மக்களே. இந்த உதயகிரி கோட்டை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய கண்ட்ரோலாக்கும் இருக்குது. அதனால் இங்கே வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டி. இங்கே வந்தீங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கலாம். அது மட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டும் போகலாம் மக்களே. இங்கே அழகான ஒரு ஹேண்டின் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஹேண்டின் நீட்டாக வச்சுருக்காங்க. காளிதேசம் இங்கேருந்து 31 அதாவது 32 கிலோமீட்டர் இருக்குது. அதே போல் கோதையாறு 25 கிலோமீட்ரு. அடுத்த சுசீந்திரம் அது வந்து 19 கிலோமீட்ரு. அந்த மாதிரி எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நீங்கள் அழகான ஒரு மேப்பும் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. நம்ம இது பார்த்துட்டு கிட்டே இருக்க இடமும் நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஹேண்டின் பக்கத்தில் ஒரு டாய்லெட் இருக்குது பார்த்தீங்களா. ஹேண்டின் பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்குது. அங்கே தான் நம்ம பார்த்தோம் தண்ணீர் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லைன்னு. ஆனால் இங்கே வந்து தண்ணீர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. நம்ம போகிறது எங்கன்னா வியூ பாயிண்ட் மேலே இருக்குது. அதுதான் உங்களுக்கு காட்டி தரேன். நல்லா இருக்குல்ல மக்களே, இடம் சூப்பராக அருமை அடிப்பொலியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குது, நான் சொன்னதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம அங்கேருந்து நடந்து வரும்போது ரொம்ப தூரம் நடந்து வரணும் பார்த்தீங்களா. அடுத்து இங்கேயும் நமக்கு ஒரு வெயிட்டிங் ஷெட் போல் இருக்குது. அதில் நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடுத்து நம்ம உள்ளாடி போகலாம். ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்த கோட்டைன்னா அது உண்மையில கோட்டை தான். வெளியேந்து பார்க்கும்போது அந்த கோட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இத்தனோ காலங்கள் வருஷங்களாகி இன்னும் அது அழியாமல் இருக்குன்னா என்ன ஒரு பொக்கிஷம்தான். இப்போ எல்லாம் ஒரு பில்டிங் கட்டுனா சரசரன்னு அது இடிஞ்சு விடலாம். ஆனால் இது காலங்காலமாக இன்னும் அது அப்படி இருக்குது. அங்கே நம்ம உள்ளாடி போய் பார்ப்போம். இதுதான் நான் போட்டிருக்காங்க அவங்களோட வரலாறை பற்றி இங்கேயே நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. இவங்க வந்து 1777 வந்து இவங்க வந்து இறந்துருக்காங்க. இதுதான் டினலாய் அவங்களோட கலரை. இங்கேயே நம்ம வரும்போது அழகாக 2 கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. இது டினலாய் சமாதியின் கல்வெட்டு வசனங்கள். அவங்க சமாதியின உடைய கல்வெட்டு வசனங்கள் எழுதி வச்சுருக்காங்க. அழகாக எழுதி வச்சுருக்காங்க 2 தாட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதி வச்சுருக்காங்க. அது இந்த சைடு வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படி நம்ம அந்த கல்லறை தோட்டத்துக்கு உள்ளாடி போய் பார்ப்போம். அழகாக இருக்குது தோட்டம் வந்து. கல்லறை தோட்டம் வந்து நல்லா இருக்குது. நம்ம
வரும்போது நம்ம டிக்கெட் எடுக்கும்போது அந்த கவுண்டர்ல அந்த சார் சொன்னாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல சொன்னாங்கல்ல, அதுதான் மக்களே இது. இது பாத்தீங்கன்னா நம்ம யாரு வரும்போது இதுதான் மக்களே ஃபர்ஸ்ட் கலரை. இப்போ உள்ள கலர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தோணுதானே? இருங்க, அங்கே ஒரு ஆபத்து போல ஒன்று போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்து இங்கே வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 அணை இருக்கு. 3 இல்லை, சாரி 2 தான் இருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நடுவில் அவங்களுக்கு அந்த கல்வெட்டில் போட்டு எழுதி வச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. அது யார் யார் என்னன்னு அழகா ஒரு கல்வெட்டு போட்டு அவங்கள பேரு எப்ப இறந்தாங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு அது வந்து அழகா எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு நேர அந்த சைடு பாத்தீங்கன்னா, இதுக்கு நேர இந்த சைடு நான் ஒரு பெரிய கலரை போல தெரியுது பாத்தீங்களா? இதுதான் நம்ம தினலாய் அவங்களோட கலரை. அழகா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா ஒரு வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இதையும் எழுதி வச்சிருக்காங்க. மேலே வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க, கீழே வந்து தமிழ் எழுதி வச்சுருக்காங்க. இவங்க பக்கத்தில் வந்து 2 கலர் இருக்குது. அது யாரெல்லாம்னா, ஒன்று வந்து தெரியல, 2 யார் யாருன்னு தெரியலை. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. 6 கலர் இருக்குது. நமக்கு இவங்களை மட்டும்தான் தெரியுது, வேறு யாரும் தெரியல. தெரிஞ்சவங்க ஒன்று கமெண்டில் சொல்லுங்க. இதில் ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன், அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இது நம்ம டினலாய் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் எல்லாமே அவங்க ஃபேமிலி தான் மக்களே. மொத்தத்தில் இங்கே சொல்ல போனால் இந்த கலரில் அவங்க ஃபேமிலி தான் இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது டினலாய் கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்லியது. மக்களே, எங்கேயோ பிறந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் மக்களே, ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இடத்துல நிறைய இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் இதே போல் ஒரு வரலாறு இருக்குது. நம்ம இதுன்னு அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். கல்லறை தோட்டம்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்கா? இப்போ உள்ளதுக்கும் முன்னாடி ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தோட வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? நம்ம சேனல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஹிடன் பிளேஸ் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க இடம் எல்லாமே இனி நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வரும். அதனால மறக்காம வீடியோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எங்கதான் இதே போல புது புது வீடியோலாம் அவங்கள பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஏன் உங்க வீடியோ வரல அப்படின்னு கேட்கணும். அது உங்கள் மேலே தான் தப்பு. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணலை. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் போடிய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மக்களே, நம்ம மொத்தத்தில் எல்லா இடமும் பார்த்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ இடம் இருக்குது இந்த உதயகிரிக்கோட்டையில். இதே போல் தான் நம்ம சேனலில் நிறைய இடங்கள் பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒன்று இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா மக்களே? இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்னைக்கு பபாய், டாடா, பாய்.